ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது போன வீடியோட கண்டினியூ vlog தான் இது. டொமேட்டோ ரைஸ் செய்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து சைட் டிஷ்க்கு வந்து சிம்பிளாக வந்துட்டு டைமும் இல்லை, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க ஹஸ்பண்ட். அதனால் பாயில் எக் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாயில் எக் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அரிசியும் ரெடி பண்ணி கழுவி வாஷ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு குக்கரில் வந்துட்டு ஆயில் விட்டுட்டு அதுக்கு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி பச்சை மிளகா ஆட் பண்ணி வெங்காயமே ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயத்தில் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்பயும் போல் வந்துட்டு தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதுவும் நல்லா வதங்கணுன்னு கொத்தமல்லி கருவேப்பிலை நல்லா வந்துட்டு மேட்ச் ஆன பிறகு நம்ம மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு ஸ்பூன் வந்துட்டு போட்டுக்கிட்டேன், 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் ஆட் பண்ணின பிறகு நம்ம நல்லா மேட்ச் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஒரு உலக்கு அரிசிக்கு 2 உலக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா குக்கரை வந்து மூடி வச்சாச்சு. மூடி வச்சுட்டு 2 விசில் வந்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா நான் வந்துட்டு அரிசியை வந்து 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 விசில், அதுக்கப்புறம் தம்மில் வந்து கடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சைட் பை சைடாக தோசை ஊற்றிட்டேங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ளெயின் தோசை ஒன்று ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு முட்டை தோசை ஒன்று ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கடைசியாக வந்துட்டு நம்ம வந்துட்டு அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடியை வந்துட்டு, அதாவது முருங்கைக்கீரை கருவேப்பிலை பொடி அரைச்சோம் இல்லையா, அதை வந்து நம்ம இப்படி தோசை ஊற்றும் போதெல்லாம் நம்ம வந்துட்டு அதில் மேலே இப்போ எப்படி நம்ம வந்து பெப்பர்லாம் போட்டு சாப்பிட்றோமோ அதே மாதிரி பெப்பருக்கு பதிலாக நம்ம வந்துட்டு இந்த ப்ளெயின் தோசை மேலேயே நம்ம வந்து இப்படி போட்டு நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அதே போல் இட்லி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபைனலாக இப்படி தாங்க வந்துருந்துச்சு. ரொம்பவே பார்க்கவே சூப்பராகவும் இருந்துச்சு. பிரியாணி ஸ்டைலில் இருந்துச்சுங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.